மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம். எஸ், ஸோ எல்லாருக்கும் லைவ் வந்துருச்சா? ஸோ நான் பேச தெளிவாக கேட்குதாப்பா? ஸோ ஆடியோ கிளியரா இருக்கா? எஸ், ஸோ போயிடலாமே. ஸோ அதற்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ இல்லை வீடியோ கோஸோ தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ராயல் பாஸ் ஆஃபர் இன்னையோட க்ளோஸ் ஆகுதுப்பா. CWJ15 கோடை மறந்துடாதீங்க. ஸோ யாராவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வெறும் 800 ராயல் பாஸ் கிடைக்கும், அதுவும் வித் எல்லா பேக்கேஜும் ஆட் ஆனோட. சரியா? ஸோ அடுத்து 1 இயருக்கு நீங்கள் 800 எல்லா பேக்கேஜும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட சேர்த்து உங்களுக்கு சூப்பர் பேட்சும் இதோட ஆட் ஆகி வந்துடும். ஸோ எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ குவரிஸோ இருந்துச்சா இதான் ஐடி மேலே இருக்கு ஜாக்சன் சாரோடது. எப்போனாலும் என்னனாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செப்டம்பர் 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ செப்டம்பர் 1ஆம் தேதி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். செப்டம்பர் 2ஆம் தேதி என்னென்ன சம்பவங்களாக நடந்திருக்கிறத அப்படின்றதுக்குள்ள டக்குன்னு பார்த்துலாம். ஓகே, இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ வேர்ல்டு கோகனட் டே செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து வேர்ல்டு கோகனட் டே அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? ஸோ இந்த டேவை யார் அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னா ஏஷியன் அண்ட் பசிபிக் கோகனட் கம்யூனிட்டி தான் அப்சர்வ் பண்றாங்க 1998 இருந்து. சரியா? எஸ். ஸோ இதுல வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு தீம் ஒன்று செட் பண்ணிருக்காங்க, அன்கவரிங் கோகனட்ஸ் பவர் இன்ஸ்பைரிங் குளோபல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தீம் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டே வந்து என்னடா சம்பந்தமே இல்லாம இளநிக்கலாம் தேங்காய்க்கெல்லாம் ஒரு டே கொண்டாடுறாங்களே, கோகனட்டுக்கெல்லாம் ஒரு டே கொண்டாடுறாங்களே அப்படின்னு சொல்லி உங்க எல்லாருக்கும் தோணும். ஸோ இது வந்து எப்படி சொல்றது, அதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரியணும். ஸோ இப்போ நீங்க நார்மலா ஒரு எப்படி சொல்றது, ஒரு மரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில மரங்கள் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து எல்லாமே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் அந்த மரத்தினால இருக்கும், ஒரு ஒரு இதனால இருக்கும், ஒரு தாவரத்தினால இருக்கும் அப்படின்னா. ஸோ அதில் வந்து நம்ம அந்த எப்படி சொல்றது, வாழை மரமா இருக்கட்டும், தென்னை மரமா இருக்கட்டும், ஸோ வேப்ப மரம், இந்த மாதிரி மரங்கள் வந்து ரொம்ப நம்ம ஊரை பொறுத்த வேர்ல்டு லெவல்லே வந்து கோகனட் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதில் நம்ம ஊர்லாம் வந்து இந்த தென்னைன்றது வந்து ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு விஷயம். அதோட பெனிஃபிட்ஸ் பத்தி எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் வேர்ல்டு கோகனட் டேன்னு சொல்லி ஏஷியன் அண்ட் பசிபிக் கோகனட் கம்யூனிட்டி வந்து இந்த டே வந்து அப்சர்வ் பண்றாங்க. சரியா? எஸ். ஸோ இது வந்து ரொம்ப வருஷமா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷமா வந்து இது வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுவும் வந்து இந்தோனேஷியால தான் வந்து இது மேக்சிமம் நேட்டிவா வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? எஸ், கிளியர். இதை கொண்டாடுறவங்க, இதை வந்துட்டு அப்சர்வ் பண்றவங்க யார் சொன்னேன்? ஏஷியன் அண்ட் பசிபிக் கோகனட் கம்யூனிட்டி அப்சர்வ் பண்றாங்க. அதோட டைரக்டர் யுரான் என் சலூம், ஹெட் குவார்டர் ஜகார்த்தா, இந்தோனேஷியா, ஃபவுண்டர் 1969. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம நேஷனல் நியூட்ரிஷன் வீக், 1ஆம் தேதி பார்த்தோம். நேஷனல் நியூட்ரிஷன் வீக் வந்து செப்டம்பர் 1 to 7 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட். நெக்ஸ்ட், அப்பாயின்மெண்ட். ஸோ இதுக்கு க்ளூ சொல்லலையா? ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ். ஸோ கோகனட்டுக்கு வந்து எப்பயுமே வந்து 2 மீனிங் இருக்கு. இளநீ, இன்னொன்று தேங்காய் அப்படின்னு ஞாபகம். சரியா? கோகனட்டுக்கு வந்து எப்பயுமே 2 அர்த்தம் இருக்கு. ஸோ 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று இளநீ, இன்னொன்று தேங்காய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்படிலாம் கிடையாது, அது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, க்ளூ கார்டு. அப்பாயின்மெண்ட். RBI கவர்னர் உர்ஜித் பட்டேல் as எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அட் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், அதாவது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக உர்ஜித் பட்டேலை நம்ம KV சுப்பிரமணியன் ரீப்ளேஸ் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சரியா? ஸோ நம்ம உர்ஜித் பட்டேல் வந்து 24வது RBI கவர்னர் ஞாபகம் இருக்கா? உர்ஜித் பட்டேல். ஸோ 2016-18 வந்து இவர் தான் வந்து RBI கவர்னராக இருந்தார். ஸோ ரகுராம் ராஜனை ரீப்ளேஸ் பண்ணி இவர் அந்த இடத்துக்கு வந்தார். ஸோ அதுக்கப்புறம் டிசைன் பண்ணிட்டாப்ல. ஸோ அது வேற கதை. இப்போ வந்து அவர் என்னவா பொறுப்பெடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக பொறுப்பெடுத்திருக்கிறார் 3 வருஷத்துக்கு. இல்லையா? 3 வருஷத்துக்கு நம்ம இதோட இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 25 டைரக்டர்ஸ் இருக்காங்க, 25 எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்காங்க நம்ம IMFல. ஸோ அதுல இந்தியாவோட பார்ட்டா வந்து இவர் தான் இருக்காரு. ஸோ இந்தியா வந்து ஒரு 4 கண்ட்ரியோட ஒரு கான்ஸ்டியூன்சியா தான் வந்து இந்தியா வந்து பெயர் பெற்றிருக்கு. பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பூட்டான், இதோட எப்படி சொல்றது 4 கண்ட்ரியோட கான்ஸ்டியூன்சில இந்தியாவும் ஒன்று. சரியா? ஸோ அந்த இதுல மொத்தம் 25 டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த டைரக்டராக தான் நம்ம உர்ஜித் பட்டேல் ஐயா வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட்டு. ஸோ IFDயோட MD வந்து கிறிஸ்டினா ஜார்ஜிவியா, ஃபவுண்டர் 1945, ஹெட் குவார்டர்ஸ் வாஷிங்டன் DC, USA. சரியா? ஸோ இந்த மாதிரி விஷயம் UN, WHO, IMF, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நீங்க அடிக்கடி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எப்பயுமே வந்து நல்லா மண்டையில ஏற்றி வச்சுக்கோங்க. சரியா? அதை வந்து நீங்க எந்த கன்ஃபியூஸ் வச்சுக்கணும். UN, UNICEF, UNESCO, WHO, IMF, NDB, ADB. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். RBIயோடது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை ஸ்டாட்டிக் ஒரு தடவை மனப்பாடம் பண்ணி வச்சு அதை அப்படி நல்ல மணியில் ஏற்றி வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ IMFோட MD கிறிஸ்டினா ஜார்ஜிவியா, ஃபவுண்டர் 1945, ஹெட் குவார்டர்ஸ் வாஷிங்டன் DC, USA. இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம TCS, டாடா கன்சல்டன்சி சர்வீஸோட குளோபல் சீஃப் ஏ ஆஃபீஸராக யார் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாரு? அமித் கபூர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட். இதான் உங்களுக்கான ரீசன்ட் நியூஸ். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ். ஸோ மானிட்டரி ஃபண்ட் ஃபுல்லாக இன்டர்நேஷனல் லெவலில் வந்து உறிஞ்சிட்டாங்க உர்ஜித். சரியா? இன்டர்நேஷனல் லெவலில் வந்து மானிட்டரி ஃபண்ட் வந்து உறிஞ்சப்பட்டது, உறிஞ்சிட்டாங்க உர்ஜித் பட்டேல். ஓகே,
உர்ஜித் பட்டேல் உரியப்பட்டது. எஸ், அதான் ஞாபகம் வச்சுக்கேன். சிஏ கல்யாணி டேக்ஸ் ஓவர் அஸ் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதாவது வந்து கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆக நம்ம சிஏ கல்யாணி அப்படின்ற மேம் வந்து அவங்க வந்து 1991 ஐசிஏஎஸோட ஆஃபீஸராக இருந்தவங்க 29வது கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆக பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். ஸோ இவங்க எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருவாங்க? டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர்ல வருவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ல கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆக நம்ம எஸ்எஸ் துபேவை ரீப்ளேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹெட்டா வந்திருக்காங்க டிசிஏ கல்யாணி. ரைட் ரைட்டு. ஸோ இவங்க நிறைய டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. டிஃபென்ஸ், டெலிகாம், ஃபர்டிலைசர், ஃபினான்ஸ், சோஷியல், நிறைய டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 34 வருஷம் சர்வீஸ் இருக்கு. ஸோ இவங்க தான் இப்போ கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தொடங்கப்பட்டது 1976. அவர் ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. இப்போ அதோட ஹெட்டா இருக்கவங்க தான் டிசிஏ கல்யாணி. ரைட் ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் இருக்கணும். சரியா? கல்யாணத்துக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் இருக்கணும், இல்லைன்னா வந்து ஓவர் செலவாயிடும் அப்படின்னு ஞாபகம். ஓகே. ஸோ எக்ஸ் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் டைரக்டர் ஜெனரல் அனிஷ் தயால் சிங், ஸோ டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக அனிஷ் தயால் சிங் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட் ரைட்டே. நெக்ஸ்ட் அவார்ட், எஜுகேட் கேர்ள்ஸ் ஆர்கனைசேஷன் டு வின் ராமன் மகசாசே அவார்ட். அதாவது எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. சரியா? குளோபல் லெவலில் இருக்க எல்லா கேர்ள்ஸுக்கு வந்து எஜுகேஷன் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் தான் அந்த ஃபவுண்டேஷன். ஸோ அதான் வந்து முதல் இந்தியன் ஆர்கனைசேஷன் இந்த ராமன் மகசாசே அவார்டை வந்து வாங்குறாங்க. ஏசியாவோட ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ஆனர் தான் இந்த ராமன் மகசேசே அவார்டு. ஸோ இந்த அவார்டை முதல் முறையாக ஒரு இந்தியன் ஆர்கனைசேஷன் வாங்குறாங்க அப்படின்னா அது நம்ம எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படின்ற ஃபவுண்டேஷன் தான். சரியா? ஸோ இதை வந்து தொடங்கணும் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சஃபினா ஹுசைன் அப்படின்னு சொல்லி லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல கிராஜுவேட் ஆனவங்க. ஸோ அவங்க வந்து கார்பரேட் கேரியரை விட்டுட்டு இந்த மாதிரி பெண்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக ராஜஸ்தான் வில்லேஜஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ வரையும் வந்து ஒரு 2 மில்லியன் கேர்ள்ஸுக்கு வந்து இந்த எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதற்காக தான் இந்த எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படின்ற ஃபவுண்டேஷனுக்கு முதல் முறையாக இந்த ராமன் மகசேசே அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட் ரைட்டு. ஸோ இவங்களோட சேர்த்து நம்ம ஷஹினா அலி அப்படின்னு சொல்லி மால்டீவ்ஸை சேர்ந்தவங்க என்விரான்மெண்ட் கன்சர்வேஷனுக்காகவும் அடுத்து வந்து ஃபிளாமியானோ ஆண்டனியோ எல் விலானுவா அப்படின்னு சொல்லி பிலிப்பீன்ஸை சேர்ந்தவங்களுக்கு மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவும் இந்த ராமன் மகசாசே அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எஸ் எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம மணிகா விஸ்வகர்மா அவங்க யாரு? மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025 வந்து வின் பண்ணிருக்காங்க. மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா 2025 நம்ம மணிகா விஸ்வகர்மா வந்து வின் பண்ணிருக்காங்க. ரைட் ரைட்டு. கிளியரா? ஸோ இதில் வேற சொல்லாம இருக்கேன், நான் எல்லாமே சொல்லிட்டேன். எஸ் டன். இண்டெக்ஸ் என்ன இண்டெக்ஸ்? குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 2025 ரிலீஸ். அதாவது இது வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அவங்க தான் வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். குளோபல் பீஸ் இண்டெக்ஸ். ஸோ இது வந்து 19வது எடிஷன் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 163 கண்ட்ரிஸ் வந்து சேஃப்டி, கான்ஃபிளிக்ட், மிலிட்டரைசேஷன் இது எல்லாத்தையும் வந்து அது பேராமீட்டரா செட் பண்ணி இந்த ரேங்கிங் வந்து கொடுப்பாங்க. அதுல ஏசியா லெவல்ல சேஃபஸ்ட் கண்ட்ரியா எது இருக்கு அப்படின்னா சிங்கப்பூர் தான் ஏசியா லெவல்ல சேஃபஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. குளோபல் லெவல்ல 6வது பொசிஷன்ல இருக்காங்க நம்ம சிங்கப்பூர். சரியா? ஸோ அப்போ குளோபல் லெவல்ல டாப்ல யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐஸ்லாந்து தான் வந்து குளோபல் லெவல்ல டாப்ல இருக்காங்க. அவங்களை தொடர்ந்து அயர்லாண்டும் நியூசிலாண்டும் வந்திருக்காங்க. ஐஸ்லாந்து, அயர்லாந்து, நியூசிலாந்து இவங்க 3 பேர் தான் டாப் பொசிஷன்ல இருக்காங்க. குளோபல் லெவல்ல 6வது பொசிஷன்ல இருக்க சிங்கப்பூர் தான் ஏசியா லெவல்ல டாப் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ இந்தியா எந்த லெவல்ல இருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எஸ். ஸோ இந்தியா வந்து 115வது இடத்துல இருக்காங்க. சரியா? ஸோ எந்த சேஞ்சும் இல்லை. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எந்த சேஞ்சும் கிடையாது. போன வருஷம் 115 இருந்தாங்க, இந்த வருஷம் 115 தான் இருக்காங்க இந்தியா. ரைட் ரைட்டு. ஸோ ஏசியா லெவல்ல சிங்கப்பூர் டாப்ல இருக்கு. ஏசியா லெவல்ல செகண்ட் பொசிஷன்ல யார் இருக்காங்க அப்படின்னா ஜப்பான் இருக்காங்க. தேர்ட் பொசிஷன்ல மலேசியா இருக்காங்க. ரைட் ரைட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ரேங்கிங் படிச்சு வச்சுக்கணும். ஸோ குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட் ரைட்டு. ஸோ இதே மாதிரி ஐஎம்டி ஸ்மார்ட் சிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டது. அதுல டாப்ல யார் இருந்தா ஜூரிச் சுவிட்சர்லாந்து தான் வந்து டாப் பொசிஷன்ல இருந்தாங்க. ஸோ இந்தியா வந்து இதுல வந்து டாப் 20 இந்தியன் சிட்டிஸ் வந்து இடம் பிடிக்கவில்லை. டெல்லி இருந்துச்சு, அது 115 116வது இடத்துல இருந்துச்சு. ரைட் ரைட்டு. டிஃபென்ஸ் ஆர்மி ஹாஸ்பிட்டல் ஆர்ஆர் கான்டாக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் ரொபாட்டிக் லேசர் கேட்ராக்ட் சர்ஜரி. அதாவது ஆர்மி ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் அண்ட் ரெஃபரல் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் இன் இந்தியா. ஸோ முதல் முறையாக ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ல இந்த மாதிரி ரொபாட்டிக் கஸ்டம் மூலமாக லேசர் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. எங்க ஆர்மி ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் அண்ட் ரெஃபரன்ஸ் தான் வந்து முதல் முறையாக கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் வந்து இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ரொபாட்டிக் கஸ்டம் லேசர் கேட்ராக்ட் சர்ஜரி வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இது வந்து எதை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலி அடாப்டிவ் கேட்ராக்ட் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டம் மூலமாக தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து ரொபாட்டிக்ஸ்ல பிளேடே இல்லாம கம்ப்யூட்டர் கைடட் ஐ சர்ஜரி வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. பண்ணது பிரிகேடியர் எஸ்கே மிஸ்ரா. ஸோ 61 வயது மதிப்பிலான ஒரு பேஷண்ட்டுக்கு தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. ரைட்
ரைட்டு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஃபெம்டோ செகண்ட் லேசர் அசிஸ்டட் கேட்ராக்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து இந்த எப்படி சொல்றது, இந்த பிளேடே இல்லாமல் ஃபுல் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் மூலமாகவே அந்த ஆப்ரேஷனை பண்ணுவாங்க. ஓகேவா? எஸ், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஆர்மி ஹாஸ்பிட்டல் RR. ரைட்டு. ஸோ இதே மாதிரி ரான்சம்வார் 2025 அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரை சர்வர்ஸ் டயலாக் வார் ஃபைட்டிங் டயலாக் வந்து நம்ம இந்தியன் ஆர்மி நடத்தினாங்க. ஞாபகம் இருக்கா? இந்தியன் ஆர்மி ரான்சம்வார் 2025 அப்படின்னு சொல்லி ட்ரை சர்வர்ஸ் வார் ஃபைட்டிங் டயலாக் வந்து நடத்தியிருக்காங்க. ரைட்டு. நெக்ஸ்ட் சமிட். PM 25th SEO சமிட் இன் டைன்ஜின் சைனா. அதாவது வந்து இப்போ ரீசெண்டாக தான் நேற்று தான் பார்த்தோம், இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து நடத்துகிற இந்தியா ஜப்பான் ஆனுவல் சமிட்ல வந்து இப்போ மோடி ஐயா டோக்கியோல கலந்துருந்தார். ஸோ இப்போ அடுத்து சைனாவில் நடக்கிற ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்லையும் வந்து நம்ம மோடி ஐயா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. 25வது 25th மீட்டிங் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அந்த மீட்டிங்லையும் வந்து நம்ம மோடி ஐயா கலந்துருக்காரு. ஸோ இந்த சமிட் வந்து முக்கியம் எதற்கானது அப்படின்னா, எஸ்சியோட டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னெல்லாம் பண்ணலாம், குளோபல் கவர்னன்ஸ் ரிஃபார்ம்ஸ் ஏதாவது கொண்டு வரணுமா, கவுண்டர் டெரரிசம்க்கு நம்ம சைட்ல இருந்து என்ன பண்ணணும், ஸோ பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை கொண்டு வரதுக்கு நம்ம என்னெல்லாம் முன்னெடுப்பு எல்லாம் எடுக்கணும், ஸோ எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் கோஆபரேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து எப்படி செயல்படணும், ஸோ இது மட்டும் இல்லாமல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை வந்து அடையிறதுக்கு நம்மளோட சப்போர்ட் என்ன, இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷனாக தான் இந்த சமிட் வந்து நடந்தேறி இருக்கிறது. ஸோ இதில் வந்து நம்ம இந்தியாவோட அப்ரோச்சாக நம்ம மோடியை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செக்யூரிட்டி, கனெக்டிவிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி, இது மூணு பற்றி தான் நம்ம மோடியை வந்து அப்ரோச் பண்ணி இந்தியாவோட அப்ரோச் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட்டு. எஸ்சியோட செக்ரட்டரி ஜெனரல் நூர்லான் எர்மக் பயேவ், சரியா, எஸ்டாப்ளிஷ் 2001, ஹெட் குவார்டர்ஸ் பெய்ஜிங், சைனா. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம PM மோடியும் ஜப்பானோட PM இஷிபாவும் இப்போ தான் சொன்னேன். ஸோ இந்தியா ஜப்பான் ஆனுவல் சமிட்ல வந்து பங்கேற்று கொண்டார்கள். டோக்கியோவில் நடந்தது. கிளியர். மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் லான்ச்சஸ் அடிவணி, அதாவது அடிவாணி. ஸோ அடிவாணி அப்படின்னு சொல்லி இந்தியாவின் முதல் முறையாக ஒரு AI சப்போர்ட்டோட இருக்க டிரான்ஸ்லேட்டர் ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதற்கானது? ட்ரைபல் லாங்குவேஜ்க்கான டிரான்ஸ்லேட்டரோட பீட்டா வெர்ஷனை கொண்டு வந்திருக்காங்க நம்ம ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. சரியா? ஸோ இது என்ன பண்ணும், இதோட இனிஷியேட்டிவ் மூலமா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ட்ரைபல் கம்யூனிட்டிஸை வந்து எம்பவர் பண்றது மூலமாகவும், அது இல்லாமல் நம்ம இந்தியாவில் வந்து நிறைய லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டிஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறோம். ஸோ AI மூலமாக அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொள்ளலாம். ட்ரைபல் லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறதுக்கான சப்போர்ட்டை இந்த அடிவாணி அப்படின்ற பீட்டா வெர்ஷன் AI டிரான்ஸ்லேட்டர் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ அழிஞ்சிக்கிட்டு இருக்க மொழிகள்லாம் வந்து இந்த AI மூலமாக காப்பாற்றப்படும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. அதோட மினிஸ்டர் ஜோயலோரம் ஹேட் கான்ஸ்டிட்யூன்சி சுந்தர்கர் ஒடிசா. ரைட்டு. ஸோ பிரம்மபுத்திரா விங் அப்படின்னு சொல்லி ஒரு விங்கை வந்து நம்ம கவுஹாத்தியில் இருக்க ராஜ்பவன்ல ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு நம்ம யூனியன் ஹோம் மினிஸ்டர் அண்ட் கோஆபரேட்டிவ் மினிஸ்டரான அமித்ஷா ஐயா. நெக்ஸ்ட், நேஷனல் கவர்னன்ஸ் டிவிஷன் எனேபிள்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் டிஜிலாக்கர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் பிளாட்ஃபார்ம். அதாவது வந்து நம்ம டிஜிலாக்கர் ஆப் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆப்பும் ஒன்று இருக்கு. ஸோ அதாவது டிஸ்ட்ரிக்ட் வந்து ஜியோஸ்பேட்டியெல்லாம் வந்து பிரித்து அந்த ஆப் மூலமாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நேஷனல் கவர்னன்ஸ் டிவிஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மைடி மினிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அவங்க வந்து பேன் இந்தியா இன்டகிரேஷன் பண்ணிருக்காங்க. எதை? டிஜிலாக்கரையும் டிஸ்ட்ரிக்ட் பிளாட்ஃபார்ம்ஸையும் வந்து இன்டகிரேட் பண்ணிட்டாங்க, ரெண்டையும் ஒன்று ஆக்கிட்டாங்க. ஸோ இதன் மூலமா வந்து எப்படி சொல்றது, ஸோ உங்களுக்கான இந்த டிஜிலாக்கர் சைட்ல இருந்து கொடுக்குற சப்போர்ட்டும், ஸோ டிஸ்ட்ரிக்ட் பிளாட்ஃபார்ம் மூலமா கிடைக்கிற சப்போர்ட்டும் ஒன்று சேர்ந்து மொத்தமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமா வந்து பேப்பர்லெஸ் ஆகும், மொபைல் கவர்னன்ஸ் வந்து பேப்பர்லெஸ் ஆகும். அதே மாதிரி கவர்னன்ஸ் வந்து மொபைலாகவும் பண்ணலாம். மொபைல் மூலமா இல்லை, மொபைலா பண்ணலாம். மொபைலா பண்றதுன்னா ஸோ ஈஸியாக கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ மொபைலாகவும் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயங்களை பண்றதுக்கு இந்த இன்டகிரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம மைடி மினிஸ்ட்ரி. ரைட்டு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு ஸ்விட்ச் ஒன்று கொண்டு வந்தாங்க. என்னது? ஒன் டைம் ஸ்விட்ச். ஸோ அதாவது நீங்க யூபிஐல இருந்து யூபிஎஸ்ல இருந்து என்பிஎஸ்க்கு மாத்திக்கலாம். அதாவது யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீமுக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணலாம், நீங்க தாராளமாக பண்ணிக்கொள்ளலாம், இர்ரிவர்சபிள் ஆனா அப்படின்னு அறிவித்திருந்தார்கள் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் ஸ்டேட் ஒடிசா எமர்ஜஸ் கிரீன் மொபிலிட்டி லீடர் வித் எலக்ட்ரிக் பஸ் எக்ஸ்பான்ஷன். அது வந்து ஒடிசால வந்து நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதோட அதன் மூலமா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்தியா லெவல்ல 5வது இடத்துல இருக்காங்க. சரியா? இந்த மாதிரி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அடாப்ஷன் வந்து 5வது இடத்துல இருக்காங்க நம்ம ஒடிசா. கிட்டத்தட்ட 450 பஸ்ஸஸ் வந்து அங்கே ஆபரேஷன்ஸ்ல இருக்கு. சரியா? ஸோ 450 பஸ்ஸஸ் வந்து செயல்படுறது மூலமாக ஸோ அவங்க வந்து இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி அர்பன் டிரான்ஸ்போர்ட்டை வந்து நாங்கள் டெவலப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலா இந்தியாவில் 14,429 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இருக்கு. அதில் டெல்லியில் ஒரு 3,564, மகாராஷ்டிராவில் ஒரு 3,296, கர்நாடகாவில் ஒரு 2,236, இது போக உத்தரப்பிரதேசில் ஒரு 850, ஒடிசால ஒரு 450. இந்த ரேஞ்சில் தான் வந்து இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ போக இன்னும் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரைட்டு. ஒடிசாவோட சிஎம் மோகன் சரண் மாஜி, கவர்னர் ஹரிபாபு, கேபிட்டல் புவனேஸ்வர். ரைட்டு.
ஸோ இதே மாதிரி நம்ம பீகார் கவர்மெண்ட் வந்து முக்கியமந்திரி மகிழா ரோஜர் யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு யோஜனா கொண்டு வந்தாங்க, பெண்களை எம்பவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ரைட்டு. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் என்னது? சத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி அண்ட் சிராக் செட்டி வின்ஸ் பிரான்ஸ் அட் BWF வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். அதாவது வந்து BWF ஓட வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் 2025ல பிரான்ஸ் மெடலை வின் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியா சேர்ந்த சத்விக் சிராஜ் ராங்கி ரெட்டியும் சிராக் செட்டியும். சரியா? ஸோ அவங்க வந்து செமிஃபைனல் சைனாவோட தோற்றனால இந்த பிரான்ஸ் மெடலுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். எஸ் எஸ். ஸோ இது வந்து இவங்களோட வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்போட 2வது மெடல். ஃபர்ஸ்ட் வந்து 2022ல ஜப்பான்ல பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிருந்தாங்க. இப்போ 2வது மெடல் வின் பண்ணிருக்காங்க பிரான்ஸ் தான். பட் வந்து சாத்விக் ராங்கிரெட்டியும் சிராக் செட்டியும் நம்ம பேட்மிண்டன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் BWF நடத்துற பேட்மிண்டன் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல 2025ல வின் பண்ணிருக்காங்க பிரான்ஸ் மெடலை. ரைட்டா? ரைட்டு. கிளியர். ஸோ இதே மாதிரி காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்ல இந்தியா வந்து கிட்டத்தட்ட வந்து 2 கோல்டும் 1 சில்வரும் வின் பண்ணியிருந்தாங்க. ரைட்டா? ரைட்டு. ஐசிசி பார்ட்னர் வித் குளோபல் அஸ் செகண்ட் குளோபல் உமன்ஸ் ஒன்லி பார்ட்னர். அதாவது நம்ம ஐசிசி வந்து நம்ம கூகுளோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. இது எதற்கானது அப்படின்னா உமன் ஒன்லி குளோபல் பார்ட்னரா வந்து செயல்பட போறோம். 2025 ஸ்டார்டிங்ல யூனிலிவர் வந்து ஆல்ரெடி சொல்லிதான் உமன் ஒன்லி குளோபல் பார்ட்னர் உமன் ஒன்லி பார்ட்னரா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இப்போ கூகுளும் வந்து சொல்லியிருக்காங்க ஐசிசியோட செகண்ட் உமன் ஒன்லி குளோபல் பார்ட்னராக இருக்கும். இது எதற்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ கூகுளோட அட்வான்ஸ் டெக்னாலஜி அண்ட் கமிட்மெண்ட்ஸை வந்து பெண்களோட ஸ்போர்ட்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ ஃபேன் என்கேஜ்மெண்ட் அக்சசிபிலிட்டியை வந்து அதிகப்படுத்தணும். அதற்காக யூஸ் பண்ண போறாங்க. அதற்காக இந்த பார்ட்னர்ஷிப்பே போடப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் வந்து முக்கியமாக வந்து ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2025லையும் அதே மாதிரி ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் இங்கிலாந்து நடக்க போகுது. அந்த 2 டோர்னமெண்ட்லையும் வந்து இவங்களோட பங்களிப்பு டெக்னாலஜிக்கல் பங்களிப்பு அதிகமாக இருக்கும். அதற்கான பார்ட்னர்ஷிப் தான் போட்டிருக்காங்க ஐசிசி நம்ம கூகுள் கூட. ஐசிசியோட சேர்மன் ஜெய்ஷா, ஹெட் குவார்டர்ஸ் துபாய், ஃபவுண்டர் 1909. ரைட்? ஸோ இதே மாதிரி பெண்களுக்கான இப்போ T20 நடக்க போது உமன்ஸ்க்கு ஐசிசி உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் நடக்க போதுல அதோட பிரைஸ் அமௌண்ட் வந்து அறிவிக்கப்பட்டது. வின்னருக்கு பிரைஸ் அமௌண்ட் அறிவிக்கப்பட்டது $4.48 மில்லியன். ரைட்டா? நம்ம ஊர் கணக்குப்படி 39.55 கோடி ரூபாய். சரியா? நம்ம ஐசிசி வந்து அறிவித்திருக்கிறார்கள் ஐசிசியோட உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப்போட வின்னர்ஸ்க்கு. ரைட்டு. அவ்வளவுதான் மக்களே. ஸோ முடிந்தது. ஸோ ஸ்டாட்டிக் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்து பேச போயிடலாமா? நேஷனல் நியூட்ரிஷன் வீக் என்னைக்கு? செப்டம்பர் 1 to 7 எல்லாருக்கும் தெரியும். ஸோ எப்போ அப்சர்வ் பண்ண முடியும்? அதோட தீம் என்ன? ஈட் ரைட் ஃபார் அ பெட்டர் லைஃப். ரைட்டா? ரைட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒருத்தர் வந்து வைஸ் பிரசிடென்டா போடப்பட்டார். NDB. அவரோட பேரு ராஜீவ் ரஞ்சன். ராஜீவ் ஆனந்த் யாரு? MD & CEO ஆஃப் IndusInd பேங்க். அது வேற. டாஸ் ஹோஸ்ட் 3 GPP RAN ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் இன் பெங்களூர்ல யார் ஹோஸ்ட் பண்றா? இந்தியா தான் ஹோஸ்ட் பண்றாங்க. பெங்களூர்னா அப்ப இந்தியா தானே இருப்பாங்க. India and DAS signed letter of intent to supply 40 rice for global hunger relief. World Food Program கூட. DAS launches 1 crore insurance scheme for municipal workers. ஆந்திர பிரதேஷ். ஈஸி. அவ்வளவுதான். முடிந்தது. ஸோ இன்னைக்கான எக்ஸ்பிளனேஷனை கிளியரா கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் சொல்றேன். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ், queries, இஷ்யூஸ் ஏதாவது இருக்காப்பா? ஏதாவது சொல்லணும், கேட்கணும், பேசணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆர்எல்ஸ் நோ ப்ராப்ளம். இன்னைக்கு லைவ் நல்லபடியாக முடிச்சுக்கலாம். இன்னைக்கு ப்ரீமியர் நல்லபடியாக முடிச்சுக்கலாம். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் திடீர்னு தோணுச்சுன்னா DAV_3073. ஸோ எப்போனாலும் என்னாலும் மெசேஜ் பண்ணு. சரியா? ஓகே மக்களே. ஓகே டன். ஸோ போயிட்டு வரேன். டாடா, பபாய், see you. நாளைக்கு கண்டிப்பாக சந்திப்போம். வரட்டா, பாய்.